Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம Go Credit அப்படிங்கக்கூடிய ஒரு Play Store available application உடைய கம்ப்ளீட்டான ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது இந்த ரிவ்யூல என்ன இருக்க போகுது அப்படினா இந்த அப்ளிகேஷன்ல லோன் தராங்களா இல்லையா, அதாவது ரியல் ஆர் ஃபேக் அத தெளிவா பார்க்க போறோம். இத தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு RBI registered அப்ளிகேஷனா தென் எந்த மாதிரியான லோன் அப்படிங்கறது இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதர்வைஸ் உங்களுக்கு ரொம்பவே பாப்புலரான RBI registered அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல பெஸ்டான அப்ளிகேஷன் லிஸ்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்டான டீடைல்ஸ் ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். சேம் டைம் நீங்க ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். ஓகே गाइस, இந்த Go Credit அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சவரைக்கும் Play Storeல ஒரு more than 1 year இருந்துட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஏர்லி ஆக்சஸ்ல இருக்கிறதுனால இந்த அப்ளிகேஷன் எப்போல இருந்து Play Storeல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு மக்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மக்கள் கொடுத்த ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இருக்காது. சோ நம்ம ஜெனரலா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் இந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரியான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தெரிய வரும். அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் Play Storeல 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு AI பவர்டு கிரெடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையும் முன்னாடியே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே गाइस, இப்போ டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். இதுல பொறுத்தவரைக்கும் Go Credit AI அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கறதையுமே கொடுத்திருக்காங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ல அதிகபட்சமா 5 lakh வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது RBI registered பேங்க் அண்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் உங்களுக்கு லோன் அப்படிங்கறது ரொம்ப காம்படிட்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்கறதா போட்டுருக்காங்க. சேம் டைம் மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 36% வரைக்கும் தான் இருக்கும். ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 60 months இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் AI கைட்லைன்ஸ் வழியா அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். அதனுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு பர்சனலைஸான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத இவங்க கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அதாவது எதுக்குன்னா கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு. இதை தவிர்த்து ஒவ்வொரு மாசத்துக்கான கிரெடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. தென் லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் 5,000 இருந்து 5 lakhs வரைக்கும் கொடுக்குறோம். காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் முன்ன பார்த்த அதே விஷயங்கள் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் இன்ஸ்டன்டாவே டிஸ்பர்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இதில் வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் 21 வயசுல இருந்து 58 வயசுக்குள்ள இருக்கணும். உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 15,000 மேல இருக்கணும். வேலிடான பேன் கார்டு அப்படிங்கிறது இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். ஆக்டிவா இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறதும் இருக்கணும். இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 21 வயசு கம்ப்ளீட்டான பேன் கார்டு, ஆதார் கார்டு வச்சிருக்கக்கூடிய நபர்களா இருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது போட்டுருக்காங்க. தென் அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த Go Credit AI அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டைரக்டா லோன் கொடுக்கக்கூடிய ஒரு லெண்டர்ஸ் கிடையாது. அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க மற்ற RBI registered பேங்க் அண்ட் NBFC கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்கான லோன் ஆஃபர் அப்படிங்கறத வாங்கி தரதாவும் போட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. அவங்களே இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. தென் கீழ இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு தேவையான மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்திருக்காங்க. அதுக்கும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இவங்க பானிக்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அவங்க கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறதாவும், அதாவது இவங்களுக்கு லெண்டிங் பார்ட்னரா இருக்கிறதாவும் போட்டிருக்காங்க. KNAB ஃபினான்ஸ் அட்வைசர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய இன்னொரு RBI registered NBFCயும் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னரா இருக்கிறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே गाइस, இப்போ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சமா 50 lakh வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 1% கேஷ்பேக் கிடைக்கும். லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கேரண்டீட் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் வந்து ஜஸ்ட் 1 கிளிக்லயே வாங்கிக்க முடியும். இன்ஸ்டன்டாவே லோனை டிஸ்பர்சல் பண்ணிடுவோம். இதை போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் யுவர் கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை 800+ வந்து ஜஸ்ட் 1 monthல இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளான் இருக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு பிளான் கொடுத்து நீங்க ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் கட்டுங்க, நாங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்களா அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு யாருமே தயவு செஞ்சு போகாதீங்க. அது வேஸ்டா தான் முடியும். இவங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது 1 by 1 கொடுத்திருக்காங்க. கீழே கெட் மணி கொடுத்திருக்காங்க. பட் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அப்ளிகேஷன் மாதிரி ஒன்னு கூட தெரியல. பட் இந்த இடத்துல அன்லாக் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை அன்லாக் நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணும்போது அது ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் அப்படிங்கறத கட்ட சொல்லி கேக்குது. பட் அதை தவிர்த்துட்டு நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எல்லா அப்ளிகேஷனுமே கொஞ்சம் ரொம்ப
நல்ல அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் தெரியல. எல்லாமே ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கணும். பட் இருந்தாலும் இங்கே பாரத் லோன், ஆலிவ் அதாவது ஸ்மார்ட் காயின் அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, ரூபே 112 இருக்காங்க, ஃபட்டாக் பே இருக்காங்க, போனவாலா ஃபின்கார்ப், இன்கிரிடி ஃபினான்ஸ், இந்த மாதிரியான ஒரு சில ஃபினான்ஸ் நிறுவனங்கள் அப்படிங்கிறதுமே இருக்காங்க. ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே அப்படி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நிறைய அப்ளிகேஷன் இருக்கிறதுல நிறைய அப்ளிகேஷன் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நம்ம போனவாலா ஃபின்கார்ப்ல கெட் மணி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல இருந்து போனவாலா ஃபின்கார்ப்பினுடைய வெப்சைட்டினுடைய பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ எகைன் நாம அங்க போயிட்டு லோனுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோ கிரெடிட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெஃபரல் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நிறைய அப்ளிகேஷனுடைய லிங்க் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. நீங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கமிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த கமிஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 அப்ரூவல் கிடைக்குது, ஒரு 9,000 பேங்க்ல கிரெடிட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க டைரக்டா போனவாலா ஃபின்கார்ப்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒரு 9,500 கிரெடிட் ஆகும். இன்கேஸ் இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 500 அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனுக்கு ரெஃபரல் போனஸா போயிடும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு ஒரு 9,000 அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல போயிட்டு அப்ளை பண்றதை விட நம்ம டைரக்டா அந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்லயே போய் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இதை தவிர்த்து அந்த அன்லாக் பண்ற ஆப்ஷன் ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, கொஞ்சம் ஃபேமஸான அப்ளிகேஷன், அதை அன்லாக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னாலும் நீங்க பேமெண்ட் பண்ணாதீங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக ஏதாவது பேமெண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு பேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோ கிரெடிட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெஃபரல் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்ல இருந்து எந்த விதமான லோன்ஸ் அப்படிங்கிறதுமே தருது இல்லை. இவங்க ஆர்பிஐலையும் ரிஜிஸ்டர் பண்ணலை. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் இந்த கோ கிரெடிட் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருந்தோம். அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கிறதுமே பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.